வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்கா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். வெற்றிங்கிறது ஒரே நாளில் வராது. நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன முயற்சியில் தான் அடங்கியிருக்கு. அருண் படிப்பை முடிச்சாச்சு. அதிக திறமையும் இல்லை, அதிக தோல்வியும் இல்லை. வாழ்க்கை ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கு. வேலையில் சேர்ந்தான். சில மாதங்களில் வேலையை விட்டு வெளியே வந்தான். வியாபாரம் செய்தான், அதுவும் நின்றது. ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தான். அப்படி யோசிக்கும் பொழுதுதான் அவனுடைய வயதான பாட்டி, சிறந்த ஆசான், வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க. அருண் பாட்டியை சந்திக்க போயிட்டான். பாட்டி வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முயற்சி செய்கிறேன், ஆனால் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விரக்தியோட சொல்கிறான். பாட்டி அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு உதாரணம் சொன்னாங்க. முயற்சி செய்தும் யாராலும் உடைக்க முடியாத ஒரு கல்லை தொழிலாளி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தியலால் அடித்து உடைக்க முயற்சி பண்ணுறான். மக்கள் சிரித்தாங்க. தினமும் ஒவ்வொரு அடி அடித்தா அந்த கல் எப்படி உடையும் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் செய்தாங்க. தினமும் அந்த தொழிலாளி எடுத்த சின்ன சின்ன முயற்சியினால ஒரு நாள் அந்த கல் சுக்கு நூறாக உடைந்தது. அப்பதான் புரியுது, ஒரே இடத்துல அடித்த சின்ன முயற்சி தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. பாட்டி அருணிடம் சொன்னாங்க, நீ ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குற, ஆனால் தினசரி சின்ன பழக்கங்களை மாற்றாம இருக்க. வெற்றி ஒரே நாளில் கண்ணுக்கு தெரியாது. அருண், நான் என்ன செய்யணும் பாட்டி இனிமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். தினமும் 20 நிமிஷம் உன்னோட உடம்புக்கும் மனசுக்கும் நேரம் கொடு. காலையில் சீக்கிரமாக எழுந்து நாளை சரியாக தொடங்கு. உடற்பயிற்சி, தியானம், நடைப்பயிற்சி தினமும் செய். அடுத்த அறிவுரை, ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்து. கவனம் சிதறாமல் செய்த வேலை அதிக வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிடு. திட்டமிட்ட நாள் குழப்பமில்லாமல் தொடங்கும். அடுத்த அறிவுரை, யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து நிற்காத. உன்னுடைய வேலைகளை நீயே செய். சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஒழுங்காக செஞ்சோம்னா பெரிய பொறுப்புகளுக்கு நாம் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த அறிவுரை, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத சரியா தீர்மானித்து கவனம் சிதறாமல் அந்த இலக்கை நோக்கி செல்வது. இலக்கை சரியா நிர்ணயித்தாதான் வெற்றி பெற முடியும். அடுத்து, நேர்மறை மனிதர்களோட மட்டும்தான் பழகணும். உன்னை ஊக்குவிப்பவர்களோடு இரு. அப்பதான் வெற்றியை நோக்கி உன்னால எளிதா பயணம் பண்ண முடியும். உன்னுடைய வசதி கோடு, கம்ஃபர்ட் ஜோன், அதை விட்டு வெளியே வா. வசதியான இடத்துல வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஒவ்வொரு இரவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளில் நம்ம என்ன செஞ்சோம், அதை இன்னும் எப்படி நாளைக்கு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து முடிவு செய்துட்டு தூங்கப்போ. இருட்டாக இருந்த அருண் உலகத்தில் ஒரு புதிய ஒளி வெளிச்சம் வந்த மாதிரி இருந்தது. திட்டமிட ஆரம்பித்தான். அதிகமான அவனுடைய நம்பிக்கை, கவனம், வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவனுடைய ஒழுக்கமும் முன்னேற்றமும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அமைதியா தினமும் செய்யப்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையை எட்ட முடியாத உயரத்துக்கு கொண்டு போயிடும். முயற்சிப்போம்.